என்ன நம்ம படிச்ச எதுவுமே வரல போச்சா? ஸோ மச்சான் மச்சான் பேப்பரில் தான் எழுதியிருந்தா கொஞ்சம் இங்கே காட்டுறா. டேய் எனக்கே எதுவும் தெரியாதுடா. ஒன்றோ ரெண்டோ ஏதாவது ஒன்றாச்சும் காட்டுறா. சரி இருடா எழுதி தரேன். இந்தா பிடிச்சிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். வாடா ஒரு விட்டு கொடுத்தான்டா. எழுதுவோம். புறம்போக்கு நாயே, நீலாம் எதுக்குடா இங்கே எக்ஸாம் எழுத வர? வீட்டில் சொல்லி மாடு வாங்கி மாயிடா, அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும்டா. புறம்போக்கு நாயே ஆட்டம் விட்டு எழுதி தர உங்ககிட்ட ஒரு பிட்டை கொடுத்தாருல, தூக்கின்னு போ. வாடா பிட்டு கிடச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இவன் வேற ஒரு நிமிஷம் யாரா அவன்? அதில் என்ன எழுதிட்டு இருக்கும் கூட தெரியாம அப்படியே பார்த்து எழுதுறான். என்னடா இது, கொஸ்டின் பேப்பரில் இருக்க எதுவுமே தெரியலையே. சரி இவ்வளோ கேட்போம். ஸ்வேதா, என்னடி பிட்டு இருந்தால் குடுடி. இரு தரேன். ஐயோ சார் பார்க்கறதுக்குள்ள பிட்டு தூக்கி போட்டுருணும்டா. சார் பார்க்குறாரு இல்லைன்னு ஒரு டைம் பார்த்துக்கலாம். அப்பாடா சார் அங்கே தான் போகிறாரு. பிட்டு கொடுக்க இதுதான் சரியான நேரம். இந்தாடி பிட்டு. ஐயோயா பிட்டு, சார் பார்க்குறக்குள்ள பிட்டு எடுத்துடணும். ரொம்ப தேங்க்ஸ் டி. ஐயோயா பேப்பரு. என்னம்மா பண்ணுற? அட பிட்டு சார், இருங்க எழுதிட்டு தரேன். என்ன சார் மாதிரி இருக்கு? சாரே தான். இன்னும் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து பிட்டு அடிச்சிட்டு சார் நாளே எதுவும் பண்ணல சார், ஸ்வேதா தான் விட்டு கொடுத்தா சார். அடி பாவி. சரிம்மா அதுக்கேம்மா அழுகிறேன்? அவனை எதுவுமே சொல்லலம்மா, உன் பிட்டை நீயே வச்சுக்கோ. சார் சார் நல்லா விட்டு. உன்னை நான் எந்திரிக்கவே சொல்லலையாம்மா. என்ன நீயும் பிட்டு அடிக்கல தானே? உட்கார். எப்படி நம்ம ஆக்சனு? நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா? போடு. ஸ்டாஃப் இருக்கணும், 5 நிமிஷம் இருக்காது. உள்ள நம்மகிட்ட இருக்க பிட்டெல்லாம் கொண்டே லாஸ்ட் நிமிஷம் ஒழிச்சு வச்சுட்டு வந்துடுறோம். சரியா? டே விமல், கிளாஸில் யாரும் இருக்காங்க போய் பாட்டோ. இருமாப்பில் நான் போயிட்டு வரேன். என்ன பயமே இல்லாமல் போகிறான்? எவனா உள்ளே இருந்தால் அடித்து ஓட விடணும். இன்னும் உள்ளே எவனையுமே காணும். இதுதான் பிட்டு வைக்க சரியான நேரம். உள்ளே எவனுமே இல்லை, இதுதான் பிட்டு வைக்க சரியான நேரம். அப்படியா? எடுங்கடா உங்கள் பிட்டு எல்லாத்தையும். ஆரம்பிக்கலாமா? அவ்வளோதான்டா, போகிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம், பாஸ் ஆகிறோம். டே இருண்டா ஏன்டா இவ்வளோ ஓடி வருவீங்க? சார் எக்ஸாமு இந்த ஆள் தான். அதுக்கு பிள்ளையோட ஓடி வருவீங்க, உள்ளே போங்கடா. டே தம்பி ஒரு நிமிஷம் இல்லைங்க, பெட்டு எதாவது வச்சுருக்கீங்களாடா? நோ சார். சரி போங்கடா. இன்னும் நம்ம பிட்டு மாதிரி இருக்கு. ஸ்டாப் ஆகிறதுக்குள்ள தூக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போய் உட்காந்துருவோம். அப்பாடா நம்ம டெஸ்கில் உட்காந்துட்டப்பா. மச்சி ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். டே ஆல் தி பெஸ்ட். டே தம்பி. சார் சொல்லுங்கள். ஆமாம் உன் நம்பர் என்னப்பா? சார் 100 சார். தம்பி நீ ஃபஸ்ட் டெஸ்க்கு எந்திரிச்சு முன்னாடி. ஃபர்ஸ்ட் டெஸ்க்கா? பிட்டெல்லாம் ஐயோ பாவம் ஃபஸ்ட் டெஸ்க்கு. இவனுங்க வேற. ஃபஸ்ட் டெஸ்க்கு போ. தம்பி 107 117 யார்? சார் நாங்கள் தான். தம்பி முழுக்க மாற்றிட்டாங்க, எந்திரிச்சு ஃபஸ்ட் டெஸ்க்கு வாங்க. ஃபஸ்ட் டெஸ்க்கா? சார் நான் இங்கே உட்காந்துக்கிறேன் சார். விட்டுக்கு இதே அதெல்லாம் வச்சுருக்கீங்களா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார், நான் முன்னாடியே வந்துடுறேன். ஃபஸ்ட் டெஸ்ட். ஓ இவன் வேற. ஐயோ பாவம். ஐயோ இவன் வேற. ஆமாம் இன்னைக்கு என்ன எக்ஸாமு? அடப்பாவி, எனக்கு ஜென்ரல் அவேர்னஸ் எக்ஸாம் தான். ஓ இன்னைக்கு ஜென்ரல் அவேர்னஸ் எக்ஸாமா? சாரி. என்ன எக்ஸாம்னு கூட தெரியலையாண்ணா? மறந்துட்டேம்மா. அம்மா கையில் என்னாச்சு? கொக்கோ விளாண்டு கை உடஞ்சிருச்சுண்ணா. சரி பார்த்து எழுதுமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன இந்த எக்ஸாம் எழுதவே தோண மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? என்ன நமக்கு ஒரு சமயமே தெரியல, என்ன பண்ணலாம்?
இந்த பொண்ணு என்ன பண்ணுது? என்னம்மா எதுவுமே எழுதலையா? ஒன்றுமே தெரியலண்ணா. சரி என்ன எக்ஸாமு? அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம்ண்ணா. சரி ஒரு நிமிஷம் அப்படியே இருமா, எதுவுமே பண்ணிடாத. சார் எங்கே இருக்காரு? அப்பாடா பின்னாடி தான் போயிட்டுருக்காப்புல. அந்த பிடி பேப்பர் பிடி. அண்ணா என்ன பண்ணுறீங்க? இதில் இருக்க எல்லா சும்மா எனக்கு தெரியுமா, நான் எழுதி தரேன். நீ வந்துட்டு என் எக்ஸாம் எழுது, ஓகேவா? அண்ணா எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணா. அட சும்மா மோட்டிவேஷனாக எழுதி விடுமா, சும்மா எழுது, அப்படியே கதை எழுதி விடு. ஓகேண்ணா. போதும். அப்பாடா ஒரு வழியாக எல்லா சமமும் எழுதியாச்சுடா. அம்மா எல்லா சமமும் எழுதிட்டேன். அண்ணா நானும் எழுதி முடிச்சிட்டேண்ணா. அவ்வளோதான் முடிச்சாச்சு. இன்னும் கொஸ்டினோட ஃபஸ்ட்டு பேஜுங்களா இங்கே இருக்கா? ஓகே மறுபடியும் ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட்டாக இருமா, எதுவுமே பண்ணிடாத, ப்ளே பண்ண மாதிரி. அப்பாடா சார் இன்னும் வெளியே தான் இருக்காரு. இந்தாம்மா பிடி, இந்த வச்சுக்க. அப்பாடா வந்துட்டாப்ல. அவ்வளோதான் போயிட்டாப்ல. ஓடு. அவ்வளோதாம்மா எக்ஸாமு, போட்டுக்கோ. அப்பாடா யாரும் பார்க்கலடா. ஃபோன் எடுக்க இதுதான் சரியான நேரம், எடுத்துருவோம். அட வெளியே வா, சீக்கிரம் வா. அப்பாடா இந்த இருக்கிற ஆன்சர். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எக்ஸாமில் ஃபோனை வச்சு எழுதுவேன்? நீ டிஸ்மிஸ்ரா. இது டிஸ்மிஸா? சார் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேங்க சார், மயக்கம் ஒரு மாதிரி இருக்குங்க சார். எக்ஸாம் டைமில் வெளியே போகக்கூடாதுப்பா. சார் சீக்கிரம் போயிட்டு வந்து. சீக்கிரம் போயிட்டு வாப்பா. சார். அப்பாடா போகண்டா வெளியே டக்குன்னு. இனி ஃபோனில் விட்டு அடிக்கக்கூடாதுடா. ஐயோ ஒரு வரத்துக்குள்ளே போகணுமே, சீக்கிரம். அத்தாடி இங்கே என்னடா பண்ணுற? சார் மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுங்க சார், அதாங்க சார் தண்ணி குடிக்க வந்தேன். என்ன பார்த்தா தண்ணி குடிக்க வந்த மாதிரி தெரியலையே. சார் உண்மையில தண்ணி தாங்க சார் குடிக்க வந்தேன். சரி சீக்கிரம் குடிச்சிட்டு உள்ள போ. ஆத்தாடி எப்படியோ தப்பிச்சிட்டோம்டா. பாடா சீக்கிரம் உள்ளே போவோம். ஃபோனு தான் மூணுச்சு, அதான் பிட்டு பேப்பர் இருக்கேன் நம்மக்கிட்ட. இப்போதான் ஒருத்தன் ஃபோனை வச்சு மாட்டினா அதுக்குள்ளே பிட்டு பேப்பர் வச்சுருக்கிறியா? நீ 3 வருஷம் சஸ்பெண்ட்ரா. எது 3 வருஷம் சஸ்பெண்டா? சார் போயிட்டு பேனை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் சார். பேனை லிங்க் முடிஞ்சுங்க சார். எத்தனை டைம்ல நீ வெளியே போவ? சார் பேனை லிங்க் முடிஞ்சு, சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேங்க சார் ப்ளீஸ் சார். சரி சீக்கிரம் போயிட்டு வா. ஓகே சார், தேங்க்யூ சார், சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். அத்தாடி விட்டு பேப்பருமா வீட்டை டக்குன்னு உள்ள வச்சுட்டு போவோம். இந்த டைம் அவரோட கண்ணிலே படக்கூடாது. அத்தாடி டேய் மறுபடியும் நீங்கள் என்னடா பண்ணுற? சார் பேனா லிங்க் முடிஞ்சுங்க சார், அதாங்க சார் எடுக்க வந்தேங்க சார். இப்போ எனக்கு மைண்டு சரியில்லை, அப்படியே சீக்கிரம் உள்ள போய். அப்பாடா நம்ம லக்கு, தப்பிச்சுக்கிட்டே இருக்கோம். இனி நம்ம விட்டு அடிக்கக்கூடாது வாழ்க்கையில். இனி நம்ம போய் 20 பேஜுக்கு கதை தான் எழுதி பாஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓ எதுக்கு சார் இவ்வளோ சமோசா? எது சமோசாவா? என்னது சமோசாவா? நம்ம காலேஜில் ஏதோ ஃபங்க்ஷன் ஆமாங்க சார், அதான் எல்லாத்துக்கும் சமோசா கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ சமோசா? பரவாயில்ல இந்தாங்க சார், உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க. இல்லைன்னா டிபார்ட்மெண்ட். அப்படியாங்க சார்? ஓகேங்க சார். உங்களுக்கு வேணான்னா சொல்லுங்கள், நானே எடுத்துகிட்டு போயிடுறேங்க சார். இவ்வளோ வேணாங்க சார். பரவாயில்ல இந்தாங்க சார். இவ்வளோ எதுக்குங்க சார்? போய் சாப்பிடுங்க சார். சமோசா கம்மிங். யாருக்காச்சும் அடிஷனல் வேணும்னா முன்னாடி டேபிளில் போய் எடுத்துக்கங்க. சொல்லுங்கள் சார். டேய் அங்கே பாரு சமோசா, போய் தூக்கு. மச்சான் அங்கே பாரு சமோசா, போய் தூக்கிடு. இப்போ பாரு வேடிக்கைய, எப்படியாவது ஒன்று தூக்கிடணும்டா ஒரு வாரத்துக்குள்ள சீக்கிரம். ஆஹா சமோசா வாட வேறு ஆளை தூக்குதே. ஒரு அடிஷ்னலு நல்ல சமோசா பார்த்து எடுப்பான். இன்னும் உடஞ்சிருக்கு, இதை தூக்கு. அப்பாடா கிடச்சிருச்சு. எடு சீக்கிரம் பேப்பரு. அப்பாடா எடுத்துட்டோம்டா. அவ்வளோதான், இனி நம்மளுக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. முதல்ல சாப்பிடுவோம் ஒரு வாரத்துக்குள்ள. ஆஹா சமோசா நம்மளும் தூக்கிட வேண்டிதான். சமோசா ஒரு அடிஷ்னல் சூப்பர், போய் தின்ற வேண்டிதான். சார் பார்க்கல, போய் சமோசாவை தூக்கிட வேண்டியதுதான். ஒரு அடிஷ்னல் சமோசா போய் சார் பார்க்குறக்குள்ள சாப்பிட்ற வேண்டியதுதான். ஆஹா என்ன டேஸ்ட்டு. ஆத்தாடி சாரு. என்னடா இங்கே இருந்த சமோசாவை காணோம்? எங்கேயோ சாப்பிட்ற சவுண்டு கேட்குது. எங்கே? நான் டேஸ்ட்டு. என்னடா இது வேறு டேஸ்ட்டாக வேறு இருக்குது. இது முன்னாடியா? ஆத்தாடி சார். ஏன்டா அவனை எக்ஸாம் எழுத சொன்னால் திருடியா திங்குற? சார் எடுத்து